வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தேசம் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனா இன்னைக்கு இந்த நாட்டுல ஜனநாயகம் இருக்குதா, கருத்து சுதந்திரம் இருக்கிறதா, மாநிலத்திற்கும் சுயாட்சி தன்மை இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாமே பதில் அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கிறதா அர்த்தம். சோ நேற்றைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய இரண்டு செயல்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, விகடன் இணையதளம் உங்க எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 100 ஆண்டுகளை கடந்து இதழியல் துறையில் சாதனை படுத்தி வரக்கூடிய ஒரு இதழியல் நிறுவனம் ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், சினிமா விகடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு துறை சார்ந்து கூட தனித்தனியாக பத்திரிகைகள்ல அதுல வரக்கூடிய செய்திகளை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தவர்கள். கடந்த 100 ஆண்டுகளை கடந்து இந்த விகடன் குழுமம் இயங்கி வருகிறது. சோ கடந்த 10ஆம் தேதி இவர்கள் ஒரு கருத்து சித்திரத்தை வெளியிட்டிருந்தார்கள். இந்த கருத்து சித்திரம் சம்பந்தமாக இன்னைக்கு மத்திய அரசை புண்படுத்தி விட்டது, இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் என்ன கருத்து சுதந்திரத்தை அதுல தவறாக செஞ்சிட்டாங்க, அப்படி அவர்கள் என்ன தவறை அதுல செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், அமெரிக்காவுடைய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்கர்களுக்கே அப்படிங்கிற கொள்கை முழக்கத்தோட அவர் தேர்தலை சந்தித்தார், வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனே அவர் முதல்ல செஞ்ச வேலை அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவங்க நாட்டுகளுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய செயல் அதை அவர் செஞ்சார். ஒரு நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அந்த நாட்டினுடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு வெளியேற்றுறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. ஆனா அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டில் இருந்து இவர்களை வெளியேற்றும் போது இந்த அளவுக்கு இவர்கள் தவறாக நடந்திருக்கிறார்கள் சொன்னா, இந்த இந்தியாவுக்கு அனுப்பக்கூடியவர்களை இந்த பிளைட்ல விலங்கு போட்டு, கையிலையும் காலையும் விலங்கு போட்டு அனுப்பியிருந்தாங்க. இந்தியாவுக்கு பிளைட் இறங்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய இந்தியர்கள் கையில விலங்கிடப்பட்டிருந்தார்கள். இது ஒரு மிகப்பெரிய அநீதி, இந்த நாட்டுக்கே அவர்கள் இழைத்திருக்கக்கூடிய ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் மிகப்பெரிய கண்டனங்களை எழும்பியது. அதற்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு சமீபத்துல நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போறாங்க. சோ அமெரிக்காவிற்கு போறார்கள், பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பங்கு பெறுகிறார்கள். இதுல இந்த பாஜக கும்பல் ஒரு விஷயத்த பயங்கரமா ஊடகங்கள்ல பரப்புறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ட்ரம்ப் இவரு மோடி உட்காருவதற்கு அந்த சீட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு, அதை பின்னாடி இழுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீர்களா உலகின் குரு, விஸ்வகுரு பாரதம் மோடி ஒரு பெரிய தலைவர், ட்ரம்பை சீட்டை அரேஞ்ச் பண்றாரு அப்படின்னு. இது ஒரு சாதாரண செயல். உட்கார்றதுக்கு சீட்ல அது யாரா இருந்தாலும் சரி, இப்ப நான் இருக்கிறேன், ஒரு சின்ன பையன் உட்கார போறான், சீட்டு இதா இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறது இது ஒரு சாதாரண செயல். அதை அவர் செஞ்சிருக்கிறார். சோ இந்த நேரத்துல தான் ஏற்கனவே விகடன் ஒரு கருத்து சித்திரத்தை வெளியிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய அந்த இந்தியர்களை திரும்ப அனுப்புறாங்க, அது ஓகே, அவருடைய நாட்டு சட்டம்னு எடுத்துக்கலாம். ஆனா திரும்ப அனுப்பும் போது அவர்களை விலங்கு போட்டு நீங்க அனுப்புனீங்களே, இதை பத்தி ஒரு கண்டன குரலை கூட மோடி ட்ரம்பிடம் பதிவு செய்யவில்லை அப்படிங்கிற கருத்தை மையப்படுத்தி, ட்ரம்ப் முன்னாடி மோடி இருக்கிறது மாதிரியும் மோடியினுடைய கை கால்கள்ல விலங்கு போட்டு கட்டி இருக்கிறது மாதிரி அந்த கருத்து சித்திரம் வெளிப்படுத்துகிறது. அதாவது ஒரு கருத்து சித்திரம் அப்படின்னு சொன்னாலே அந்த கருத்து சித்திரம் எதை சொல்ல வருது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். எந்த சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, மோடியிடம் இந்த விலங்கு சம்பந்தமாக, இந்தியர்களை விலங்கிட்டு வெளியேற்றியது சம்பந்தமாக எந்த விதமான விஷயத்தையும் பேசாம தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார், அவர் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சித்திரமாக வெளியிட்டிருந்தார்கள். இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை இதை வச்சு மத்திய அரசாங்கத்திடம் புகார் அளித்திருந்தார். அதனுடைய அடிப்படையில் நேற்றைக்கு ஒன்றிய அரசு விகடன் இணையதளத்தை முடக்கி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். நம்முடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களும் நிச்சயமாக இது ஒரு பாசிசத்தை தவிர வேற எதுவும் இல்லை, இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். நாமளும் அதுதான் சொல்றோம், இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இங்க கருத்து சொல்வதற்கு அனைவருக்கும் தகுதி இருக்கிறது, அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த கருத்து சொல்றதுல தவறுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் தளபதி விஜய் அவர்கள் சொன்னது மாதிரி நீங்கள் நீதிமன்றத்தை நாடி அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகளை எடுக்கலாம். அதை விட்டு ஒட்டுமொத்தமாக அந்த இணையதளத்தை முடக்குவது அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம்? இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வட இந்தியாவில் தொடர்ந்து இந்த புல்டோசர் அராஜகத்தை மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசும் பிஜேபி அரசும் செஞ்சு வந்தாங்க. எப்படின்னு சொன்னா,
எங்கேயாவது ஒரு இடத்துல பிஜேபி அரசுக்கு எதிராக யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னா உடனடியாக அவர் வீடை வந்து ஏதாவது ஒரு காரணம் காட்டி மாநகராட்சியில அனுமதி பெறல அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் காட்டி அந்த வீடையே ஒட்டுமொத்தமாக இடித்து தரமட்டமாக்குவாங்க. அதே மாதிரி தான் இருக்குது இந்த விகடன் இணையதளத்தை முடக்கியது. இது மட்டும் கிடையாது, ஒன்றிய அரசு 2014 பொறுப்பேற்றதுல இருந்து இந்த ஊடகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதில் மிகப்பெரிய முயற்சி செய்து அதில் வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஊடகங்களை, பெரும்பான்மையான ஊடகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சில ஊடகங்கள் இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை இது மாதிரியான ஜனநாயக படுகொலைகளை செய்து மிரட்டி அவர்களை பணிய வைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல ஹத்ராஸ் சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு தலித் சிறுமி கற்பழித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு, இங்க செய்தி சேகரிக்க சென்றவர்களை கூட வந்து மிக கடுமையாக நடத்தி வந்தது. சித்திகா பான் போன்ற ஊடகவியலாளர்கள் இன்றும் சிறையில் இருக்கக்கூடிய சூழல் தான் அன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறது. அந்த அளவிற்கு ஊடக சுதந்திரத்தை மட்டுப்படுத்தி தங்களுக்கு எதிராக வரக்கூடிய குரல்களை ஒடுக்கக்கூடிய, நசுக்கக்கூடிய வேலையை மோடி செஞ்சு உலகத்துல மிகப்பெரிய பாசிசவாதியாக தன்னை நிலைநிறுத்துவதற்கு மோடி முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறதான் இந்த சம்பவம் மூலமாக நமக்கு வெட்ட வெளிச்சமாகிறது. சரி, அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நேற்றைய தினம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய காசியில இது நடந்த தமிழ்ச்சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வெளியே வந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்வி நிதி 2452 கோடி ஏன் இதுவரையிலும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அவர் ரொம்ப ஆணவத்தனத்தோடு ஒரு பதில சொல்லி இருக்கிறார். அது தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை, மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை, அதன் காரணமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை எங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற திமிர்த்தனத்தோடு தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார். இது தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பிஜேபிக்கு எதிராக, அதிலையும் குறிப்பாக தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக மிக கடுமையாக பெற்றோர்களும் கல்வியாளர்களும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் தன்னுடைய எக்ஸ் தளத்துல வந்து இதற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். சோ நம்முடைய கேள்வி எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இத்தனை வருடமாக ஒரு கல்விக் கொள்கை இருக்கிறது. இந்த 2026 இந்த கொரோனா காலகட்டத்தில் தனிச்சையாக எந்த விதமான விவாதமும் இல்லாம ஏற்கனவே இந்த கல்விக் கொள்கையினுடைய வரைவு வெளியிடப்படக்கூடிய நேரத்திலேயே தமிழ்நாட்டில இருந்து மிக கடுமையாக எதிர்ப்பு அலைகள் உருவானது. தேசிய கல்விக் கொள்கை முற்றிலுமாக இது ஒரு குலக்கல்வி திட்டம், இது வந்து சாதாரண ஏழை மக்களுடைய கல்வி உரிமையை பறிக்கும், இது முற்றிலுமாக இது வந்து ஒரு பிற்போக்குத்தனமான சட்டம், இதனால ஏழைகளுக்கு கல்வி எட்டாக்கணியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருந்த அந்த சூழல்ல இந்த 2020 இந்த காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் எந்த விதமான விவாதங்களுக்கும் உட்படுத்தாமல் இந்த சட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அல்லது அவர்களுடைய கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் இந்த கொள்கையை வந்து அமுல்படுத்தி இருந்தார்கள். தமிழ்நாட்டில் அவர்களால் அமுல்படுத்த முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க பிரதானமாக ஒரு கல்விக் கொள்கை இருக்கிறது. இந்த கல்விக் கொள்கை மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது மிக உயர்ந்த இடத்துல இருக்குது. குறிப்பாக இந்த கல்விக் கொள்கையில ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ 2018 உயர்கல்வி நிறுவனங்களுடைய சேர்க்கை விகிதம் இந்தியா முழுவதும் எப்படி இருக்குன்னா 28 இருக்குது, 28% இருக்குது. இவர்களுடைய இலக்காக 2035 என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 50% வைக்கிறாங்க. 2050 வந்து எவ்வளவு வைக்கிறாங்கன்னா 80% வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்போ நம்முடைய நிலவரம் 49%. அதாவது உயர்கல்விக்கு போறது, பள்ளி கல்வி முடிந்து உயர்கல்விக்கு போறவர்கள் கிட்டத்தட்ட சரிபாதி 49%. அதாவது இவர்கள் 2035 தங்களுடைய இலக்காக வைத்து பயணிக்கக்கூடிய அதை நம்ம ஏற்கனவே கடந்துகிட்டு இருக்கிறோம். சோ அந்த அளவிற்கு ஒரு முற்போக்கான எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான கல்வி திட்டத்தை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது. சுதந்திரத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட முதல் கல்விக் கொள்கை கோத்தாரி கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல ஒரு சில தவறுகள் இருந்தா கூட ஒரு மிகச்சிறந்த கல்விக் கொள்கையாக இருந்தது. சோ அதற்கு பிறகு ஒரு சில காலகட்டங்கள்ல இந்த ஒன்றிய அரசு, அன்னைக்கு அது காங்கிரஸ் அரசு, இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள். அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கல்வியை வந்து ஒரு கார்ப்பரேட் மயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு தனியார் மயமாக்கக்கூடிய சூழல்ல இந்த 1990 அந்த காலகட்டங்கள் எல்லாம் தங்களுடைய கல்வியில வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். ஆனா இப்படியெல்லாம் வந்த சூழல்ல கூட தமிழ்நாடு வந்து தனித்து நின்று கல்வியில வந்து ஒரு முற்போக்கு மாநிலமாக மாறி இருக்கிறது. சோ இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அது மட்டும் கிடையாது,
இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை இந்த கல்விக் கொள்கையின் மூலமாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதாவது 3 மொழி கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. இந்த 3 மொழி கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா தமிழ், அதே மாதிரி ஆங்கிலம், இந்த இரண்டை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலத்தில் பேசக்கூடிய ஒரு மொழியை 3ஆவதாக பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3ஆவதாக மொழியை நாங்கள் ஹிந்தியை தான் படிக்கணும் அல்லது சமஸ்கிருதத்தை தான் படிக்கணும் அப்படின்னு நாங்க கட்டாயப்படுத்தலாம், உங்களுக்கு பிடித்த மொழிகளை நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப எனக்கு உருது படிக்கணும் அல்லது எனக்கு வந்து காஷ்மீரி மொழி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல அந்த மொழியை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருப்பாரான்னு கேட்டா இருக்க மாட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க ஹிந்தியோ அல்லது சமஸ்கிருதம் அதற்கான ஆசிரியர்கள் மட்டுமே இருக்கிறார்கள், அதைத்தான் நீங்க படிக்கணும் அப்படிங்கறது மாதிரி அவர்கள் கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய இந்த மொழிக் கொள்கை. இதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதி அப்படிங்கிறது எல்லா கல்வியாளர்களும் சொல்றாங்க. நம்முடைய கருத்தும் அதே தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இங்க 3ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வை கொண்டு வருகிறார்கள். இந்த பொது தேர்வுல வெற்றி பெற்றவர்கள் தான் அடுத்த வகுப்புல போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு வரையிலும் கட்டாய தேர்ச்சி அப்படின்னு இருக்கிறது. அதை 8ஆம் வகுப்பு வரையிலும் கட்டாய தேர்ச்சி அப்படின்னா பள்ளிக்கே போகாம தேர்ச்சி கிடையாது. அந்த 8ஆம் வகுப்பு வரையிலும் சிறந்த முறையில் அவர்களுக்கான கல்விகள் வழங்கப்படுகிறது. இந்த டெஸ்ட் பிரஷர், இந்த எக்ஸாம் பிரஷர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாம கல்வியை கற்கக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம். ஆனா இந்த 3ஆவது வகுப்புல, 8ஆவது வகுப்புல, 5ஆவது வகுப்புல இந்த பொது தேர்வு இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன ஆகும் சொன்னா, இந்த கற்றல் விகிதங்கள் குறையும். இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவன் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை ஃபெயில் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா அடுத்து போகாது. ஒரு தலைமுறை இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 10ஆம் வகுப்புல பாதி பேர் நின்றுவான், 12ஆம் வகுப்புல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு நின்றுவாங்க. ஆனா இப்ப அதற்கான சூழல் மாறி இருக்கிறது. 10ஆம் வகுப்புல ஃபெயில் ஆனா கூட திரும்ப ரீடெஸ்ட் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருந்த காரணத்தினால நிறைய பேர் படிக்க வராங்க. ஆனா இது மீண்டும் 5ஆம் வகுப்புலையும் 8ஆம் வகுப்புலையும் 3ஆம் வகுப்புலையும் இந்த பொது தேர்வு கொண்டு வருவதால கற்றல் விகிதம் குறையும், இடைநிற்றல் அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அது உண்மையும் கூட. சோ அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஏற்கனவே இந்த மருத்துவம் பயிலணும் அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சட்டம் இந்த நீட்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம். இந்த நீட் எழுதி பாஸ் ஆனா மட்டும்தான் மருத்துவம் பயில முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்ததுனால இன்றைக்கு தினம் தினம் மாணவர்கள், இந்த நீட் பயிற்சியில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏழைகளுக்கு அது ஒரு எட்டா கனியாக இருந்து கொண்டிருக்கிறது மருத்துவ கல்வி அப்படிங்கிறது. ஆனா இந்த சூழல் இப்படி இருக்கும்போது, நீட்டுக்கு எதிராகவே நம்ம இந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது, இந்த தேசிய கல்விக் கொள்கையில இந்த ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நீங்க எந்த கல்லூரி படிக்கணும்னாலும், ஒரு ஆர்ட்ஸ், ஒரு பிகாம் படிக்கணும்னா கூட நீங்கள் நுழைவுத் தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லி நுழைவுத் தேர்வு முறையை இங்க கொண்டு வராங்க. அப்படின்னு சொன்னா ஒரு 0.005 அந்த மார்க்ல ஃபெயில் ஆறவங்க கூட சாதாரணமா ஒரு பிகாம் டிகிரி கூட படிக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்த நுழைவுத் தேர்வு இதெல்லாம் கொண்டு வரதுனால கல்வி முழுக்க முழுக்க கார்ப்பரேட் மயமாகவும் ஏழைகளுக்கு இந்த காம்படிஷன்ல நிற்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறதா இங்க அனைத்து கல்வியாளர்களுடைய மிக கடுமையான குற்றச்சாட்டுகளாக இருக்கு. அப்ப இப்படி குற்றச்சாட்டுகளுக்கும் இப்படி விமர்சனத்திற்கும் உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளலன்னா உங்களுக்கான நிதியை தரமாட்டேன்னு சொல்றது இது பட்டவர்த்தனமான அயோக்கியத்தனமாகத்தான் நம்ம கருத முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, மாணவர்கள் கல்வி கற்கக்கூடியவர்கள், அவர்களுக்கான நிதி அந்த ஒரு வருஷத்துக்கு 2500 கோடி அப்படிங்கிறது இது இவர்களுடைய நிதி. அதாவது 100% 60% மத்திய அரசு கொடுக்கணும், 40% மாநில அரசு கொடுக்கணும். அந்த நிதியை வச்சுதான் கல்வி வளர்ச்சிக்கும் கல்வி மேம்பாட்டுக்கும் அரசாங்கங்கள் நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும். ஆனா அதை முற்றிலுமாக ஒன்றிய அரசு தடுக்குது. அப்படின்னா என்ன பாக்குது, இந்த கல்வி திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னா உங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்காம நாசமா போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு எதேச்சாதிகாரமான சர்வாதிகார மனநிலையில தான் இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றாரு, கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளலைன்னா கொடுக்க முடியாது, சட்டத்துல இடம் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா. ஆனா அப்படி கிடையாது. ஏற்கனவே 2018 இருந்து இந்த போன வருஷம் 2023-24 கல்வி ஆண்டுல இந்த 4வது தவணையில தான் அமௌண்ட் கொடுக்கல, அது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்போ திட்டமிட்டே அதை நிறுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா வலுக்கட்டாயமாக இந்த தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனத்தோட ஒன்றிய அரசு இருக்கு அப்படிங்கிறதா நம்முடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காதது அப்படிங்கிறது இந்த திமுக அரசாங்கத்தினுடைய கொள்கை கிடையாது. திமுக அரசாங்கத்தினுடைய கொள்கை மட்டுமே கிடையாது. முதல்ல ஒன்றிய அரசு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை இந்த தேசிய கொள்கையை ஏற்றுக்கொள்ள கூடாது. மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய மனநிலையை இந்த தேசிய கொள்கையை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிதான்
அப்படி இருக்கும்போது நீங்களா ஒரு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதை அனைவருக்கும் மேல திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒட்டுமொத்தமாக கடைந்தெடுத்த சர்வாதிகாரம் அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது. எனவே இதை திமுகவை பழிவாங்குறோம் அப்படிங்கிற நோக்கத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் நீங்கள் பழிவாங்குனீங்க அப்படின்னு சொன்னா இதற்கு எதிராக கடுமையான எதிர்வினைகளை மத்திய அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். ஏற்கனவே மத்திய அரசாங்கம் சிஏஏ சட்டத்தை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு மிக கடுமையான போராட்டம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவுல மிக கடுமையான போராட்டங்கள் இருந்தது. அதே மாதிரி இந்த பிரச்சனை இப்ப யூஜிசியில கூட சில மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுவே மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழல்ல மாணவர்களுடைய கல்வி கனவை தகர்க்கக்கூடிய அதிலையும் குறிப்பாக அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறக்கூடிய அந்த தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நலனை முன்னிறுத்தாமல் தன்னுடைய ஆட்சி அதிகாரம் சர்வாதிகாரம் தன்னுடைய கொள்கையை முன்னிறுத்தி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்குமேயானால் தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிக்குமேயானால் நிச்சயமாக இதற்கு கடுமையான எதிர்வினையை தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அரசு பார்க்கத்தான் போகுது. நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சிக்காரன்ட்ட கேட்கிறேன், நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்கன்னா இந்த ஒன்றிய அரசனுடைய இந்த திமிர்த்தனத்தால இந்த ஆணவ போக்கால பாதிக்கப்படக்கூடியவர்கள் நம்முடைய மாணவர்கள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு உங்களுடைய கட்சியினுடைய தலைமையை வலியுறுத்துங்கள். அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பதில் எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. ஏற்கனவே நீங்க நோட்டால போட்டி போட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் செயல்பட்டீங்கன்னா அதுக்கு கூட நிற்பதற்கு தகுதியற்றவர்களாக பாஜக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அன்பு சகோதரர்களே, உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த வீடியோ சம்பந்தமாக பதிவு செய்யுங்கள். நன்றி.